கோழிக்கடையிலே நடைபெறுகின்ற மோசடிகள் இன்றைக்கு ஏராளமான மோசடிகள். ஏன் கோழி 40 நாள் 45 நாளிலே வளர்க்கப்படுகின்ற கோழி ஓரிடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்ற போது சுமார் ஒரு 100 கோழி கொண்டு போனால் ஒரு 4 கோழி ஒரு 5 கோழி செத்து இறந்து விடுகின்றது. செத்ததை விற்கிறதுக்கு இஸ்லாத்தில் தடை. ஆனால் கோழிக்கடைக்காரர்கள் கேட்கிறாங்க, என்ன செத்ததையும் அறுத்து அவர்கள் விற்பனை செய்கின்றார்கள். அல்லாஹ் தடுத்த வியாபாரத்தை செய்கின்றார்கள், அதிலிருந்து வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். செத்ததை அறுத்து கொடுக்கிறாங்க. சில வேளைகளில் அவர்கள் என்ன தெரியுமா செய்றாங்க? செத்தத்தை அறுத்து ஓரமாக வேறையாக வச்சு அதிலிருந்து மாற்று மதத்தவர்களுக்கு அதை கொடுக்குறாங்க. முஸ்லிம்களுக்கு செத்தது கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் என்று. முஸ்லிம்களுக்கு கூடாதென்றால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதும் கூடாது. இதை இன்னொரு பகுதியில் பாருங்க. முஸ்லிம்களுக்கு பன்றி இறைச்சி கூடாது என்றா கடையில் போய் கோழி கடையில் பன்றி இறைச்சியை வச்சு இது முஸ்லிம்களுக்கு கோழி மற்றவர்களுக்கு பன்றி இறைச்சி என்று விற்போமா? அப்படி விற்க மாட்டோம். ஏன் விற்க மாட்டோம்? பன்றி இறைச்சி தொங்குவதை கண்டாலே முஸ்லிம்கள் கடைக்கு வர மாட்டார்கள் என்பதற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக விற்காமல் இருக்கிறார்கள். மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் மரணித்த அந்த மிருகத்தை, அந்த பறவையை, அந்த கோழியை இவர்கள் கடையிலே வைத்து விற்பனை செய்கிறார்கள். இந்த பன்றி இறைச்சி விற்கிறதுக்கும் இந்த செத்ததை விற்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டும் இஸ்லாம் தடை செய்தவைகள் தான். இதை விற்கிறார்கள், இதை விற்காம வைக்கிறாங்க. சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கோழிக்கடைக்காரர்கள் கேட்கிற கேள்வி, 100 கோழி கொண்டு வரும் போது 4 கோழி 5 கோழியை செத்து விட்டால் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது என்று. அது அல்லாஹ்வின் மீது சாட்ட வேண்டும். அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அந்த கோழியை ஓரமாக்க வேண்டும். அதை யாருக்கும் விற்பனை செய்ய முடியாது. அந்த கோழிக்கு கொஸ்ட பார்த்தா 100 கோழிக்கு இவ்வளவு வருதா? 1 லட்சம் ரூபாவா? 4000 ரூபா நஷ்டமா? 4000 ரூபாண்ட ஒரு கிலோவுக்கு 40 ரூபா கூடையா? அதை கொஸ்டில் பிடிச்சி நீங்க வில்லுங்க. 40 ரூபா என்கிட்ட கோழி கூட என்கின்ற அடிப்படையில் விற்பனை செய்யலாம். அல்லது தன்னுடைய இலாபத்திலே இருந்து 40 ரூபாவை குறைத்து விட்டு வியாபாரம் செய்யலாம். அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த வியாபாரங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சில பேர் அந்த செத்த கோழியை மறுத்து விற்பனை செய்யக்கூடிய காட்சி இருக்குது. இந்த கோழியில் இன்னும் நடக்கிற மோசடி, கோழியினுடைய உள்ளுக்கு இருக்கின்ற அந்த இறைப்பையினுடைய பகுதியில் உள்ளுக்கு மலசலங்கள் இருக்கும், கல்லுகள் இருக்கும். இந்த கல்லுகளை எல்லாம் அப்படியே அதோட சேர்த்து வைப்பாங்க. கடைசி கட்டத்தில் என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட முன்னிலையிலே காட்டி வெட்டி அதை ஓரமாக்கி, நிறுத்தத்துக்கு பின்னால் தான் அதை காட்டி வெட்டி அதை ஓரமாக்கிட்டு விற்பனை செய்வாங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? மலசலம் விற்பனை செய்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இன்னைக்கு சில பேர் அதையும் சேர்த்து தான் இருக்கிறாங்க. கோழியை உயிரோடு விற்கின்ற போது வேறு கதை. உரித்து சுத்தம் பண்ணி விற்கின்ற போது அந்த கோழியில வந்து எல்லாம் சுத்தம் பண்ணணும். மலத்தையும் சுத்தம் பண்ணி ஓரமாக்கி விற்க வேண்டும். கோழி கடைக்காரர்கள் இன்னும் செய்கிறாங்க. கோழியை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் போடக்கூடிய நேரத்தில் அதுக்குள்ளே தண்ணியை பிடிச்சி அப்படியே போடுறாங்க. அந்த கட்டியாகி டீஃபீசரில் கட்டியாகி ஐஸ் கட்டியாகி கூடிய அந்த ஐஸ் கட்டியோடு சேர்த்து வெட்டி கொடுக்குறாங்க. 50 கிராம் 100 கிராம் தான். ஆனால் 100 கிலோ விற்கக்கூடிய நேரத்தில் 3000 ரூபா 4000 ரூபா ஆதாயம் எடுக்கிற அளவுக்குள்ள செய்கிறாங்க. இன்னும் சில பேர் பக்கெட்டில் தான் கோழியை கொண்டு வந்து போடுறது. கீழே பக்கெட்டில் வச்சு கொண்டு இருந்து அந்த டீஃபீசரில் சோவுக்கு 2-3 வைப்பாங்க. அதை எடுத்து வெட்ட மாட்டாங்க. அது சோவுலே தான் இருக்கும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் பேத்திருக்கும். பக்கெட்டில் இருக்கிறத எடுத்து தான் வெட்டுவார்கள், வெட்டி துண்டாக்கி கொடுப்பார்கள். இப்படி கோழிக்கடைக்காரர்கள் மோசடி செய்கிறார்கள். இன்னும் மோசடி நடக்குது. தோலோய் உரித்த நல்ல சுத்தமான கோழி என்று சொல்லிவிட்டு கடைசியாக கொடுக்கின்ற போது அதை வக்கின தோலோடுள்ள கோழி, இந்த கோழியை கொடுக்காங்க. விலை பேசுறாங்க ஒரு விலைக்கு, ஆனா கொடுக்கிற நேரத்துக்கு இன்னொன்றை கொடுக்குறாங்க. இந்த நடைமுறையும் பல பிரதேசங்கள்ல நடைபெற்று கொண்டிருக்குது. பல கோழிக்கடைகள். இது மாதிரி கோழிக்கடைக்காரர்கள் செய்கின்ற மோசடிகள் அல்லாஹ்விடத்திலே நாளே பதில் சொல்ல வேண்டும். இன்னும் சில கோழிகள் இருக்குது. கோழி ஃபார்முக்கு போனா முதலாவது விலை கூடின கோழிகளை எல்லாம் எடுப்பாங்க. முதல் தரத்தில் உள்ள கோழி. கடைசியா சில கோழிகளுக்கும் எவ்வளோ போனாலும் அவடத்துல தான் படுத்துட்டு இருக்கும். அது ஒரு நோயாளி கோழியா இருக்கும். அந்த கோழிக்கு எலும்பி ஓடி நடக்க முடியாது. சில கோழிகளோட கால் எதையாக இருக்கும். இந்த எதையாக இருக்கிற கோழிகளை எல்லாம் அறவேலை போட்டு கொடுப்பாங்க. இந்த அறவேலை போட்டு கொடுக்கக்கூடிய கோழிகளையும் எடுத்துட்டு வந்து சில பேர் அதையும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து அதை அறவேலைக்கு கொடுக்காம அதை எடுக்கிறதுக்குண்டே ஒரு கூட்டம் இருப்பாங்க. பாபிக்யூ கடை செய்கிறவங்க,
ஹோட்டல் செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, அதை எடுக்கிறதுக்கண்டே அந்த அறவிலைக்கு வரக்கூடிய கோழிகளை ஒன்றுக்கு சிலதில் கால்களும் எரியாது, சிலதில் சந்துகளும் எரியாது, சில சதைகள் அழுகி போயிருக்கும், அதாவது தகந்தென்று சொல்லுவோமே, தகந்து அழுகி போயிருக்கும், சிவப்பு நிறமாக மாறி இருக்கும். அந்த சதையை சாப்பிட்டா டேஸ்டே எரியாது. இப்படியான கோழிகளை கொண்டு விற்பனை செய்யக்கூடிய காட்சியும் கோழிக்கடைக்காரர்களிடத்திலே காணப்படுகின்றது. இவைகளெல்லாம் நாங்கள் வியாபாரத்திலே செய்யப்படக்கூடிய மோசடிகளாக இருக்குது. ஒரு கோழி பழுதாகிட்டா நேரடியாக காட்டி, இந்த இடத்துல கொஞ்சம் சதை கொஞ்சம் பழுதாகிக்குது காட்டி அதை விற்கலாம். ஆனால் செத்த கோழியை பொறுத்த வரைக்கும் அதை காட்டி கூட விற்பனை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்.